என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் இன்றைக்கி டே 25. காலையில் எழுந்ததும் இட்லி சாப்பிட்டேன். காலையில் எழுந்ததுமே இட்லி சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக கிடையாது. நான் அதுக்கு முன்னாடியே தண்ணி குடிச்சிடுவேன், ஏதாவது ஒரு கஷாயம் குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் தான் இந்த இட்லிலாம். மீன் குழம்புல போடலான்னு மாங்காய் வரிஞ்சா மாங்காய் மாம்பழமாக இருக்குது. எப்படிரா, ஃப்ரிட்ஜில் தானே ஒன்று வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி, கட் பண்ணது தான் டேஸ்ட்டாக இருந்து நாம்ளும் மாம்பழம் சாப்பிட்டு பல மாதக்கணக்கில் ஆகுதுன்றதால அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மதிய லஞ்சுக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் சாப்பிட்டு மதிய லஞ்சை ஓவர் பண்ணியாச்சு. நைட்டுக்கு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் தெரியுமா? என்னன்னு தெரில, திடீர்னு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சரி, நம்ம செய்கிற நைட் டின்னரையே ஸ்வீட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். எப்பவும் டேட்ஸ் தான் நான் சாப்பிடுவேன் ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்தால். இன்றைக்கி அந்த டேட்ஸையும் யூஸ் பண்ணி வேறு மாதிரி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீட்ரூட், டேட்ஸு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வீட் ஃப்ளாரு இதெல்லாம் போட்டு அடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு முட்டை, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸில் நல்லா பண்ணிக்கணும். நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் தோசைக்கல்ல அழகாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி போடணும். நான் வீடியோ எடுக்கிறேன்னு அந்த பேன்கேக் கூட தெரிஞ்சிருக்குங்க. அதனால தான் கொஞ்சம் சிரிச்சு காட்டுச்சு. டே சிரிக்காதடா, வாயை மூடுறான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் மாவை கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இதோட டேஸ்ட்டு சீரியஸாக சொல்கிறேன், அல்டிபல்ட்டியாக இருந்துச்சு. ஸ்வீட்னஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஏன்னா நான் டேட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா வெல்லமோ இல்லை பனஞ்சக்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கூட நீங்கள் கலந்து இது மாதிரி போட்டுக்கலாம். லைட்டாக நான் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்ல அரோமாவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குன்றதால கொஞ்சோண்டு நெய் சாப்பிட்டேன். இது மாதிரி ஹெல்தி அண்ட் வெயிட்லெஸ் ரெசிபி தெரிஞ்சுக்கணுமா? உடனே லேக்கா vlogs சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you in the next video. Bye bye.